2026ல் ஃப்ளாக்ஷிப் மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ OnePlus 15 அதோட பேஸ் வேரியண்ட்டு 12/256 73,000 இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் மாடல் 16 512GB 80,000 ப்ரைஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு இஎம்ஐயில் எடுத்திங்கன்னா 4,000 டிஸ்கவுண்ட் இருக்குது ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டுக்கு. அதுவே நீங்கள் நெட் கேஷ் கொடுத்தீங்கன்னா 3,500 டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அந்த 3,500 டிஸ்கவுண்ட் போக உங்களால் பேஸ் வேரியண்ட்டு 12/256 69,500க்கு வாங்க முடியும். ஸோ இது கூட உங்களுக்கு OnePlus Nord Buds 3 அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 கலர் வேரியண்ட் இருக்குது. ஸோ அந்த 3 கலர் வேரியண்ட்டில் உங்களுக்கு பிடித்த கலர் என்னங்கிறத சொல்லுங்கள். ஓகே, மொபைலோடைய லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீமியமான ஒரு மொபைல் தான். ஸோ இதில் இவங்க என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்ட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 180 டே ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா 4,000 டிஸ்கவுண்ட், அப்படி இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த ப்ரீமியம் மொபைல் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. கேமரா மாடியூலும் சூப்பராக தான் இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாலும் ரொம்பவே ப்ரைஸ் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி OnePlus 13 இப்போ ஒரு 60,000 ப்ரைஸ் பாயிண்ட்டில் கிடச்சிட்ருக்கோம். ஸோ OnePlus 13ஓட OnePlus 15 பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மொபைலாக தான் இருக்கும். பட் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65,000 to 70,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு Snapdragon 8 Elite Gen 5 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மொபைல்ஸ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன மொபைல்ஸ்ன்னு நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். 7300 mAh பேட்ரி இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரியரில் 50 MP கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. டப்பாவிலே உங்களுக்கு சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொபைலுக்கு ஒரு பேக் கேஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா Snapdragon 8 Elite Gen 5 7300 mAh பேட்ரி அண்டு 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறாங்க. 50 MP கேமரா, 4K 120 FPS டால்பி விஷன். ஸோ இதெல்லாம் ஹைலைட் பண்ணுறாங்க. என்ன தான் இவங்க 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே கொடுத்தாலும் அது 2K டிஸ்பிளே கிடையாது, 1.5K ரெசல்யூஷன் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ஃப்ளாக்ஷிப் மொபைலான OnePlus 13ஓட கம்பேர் பண்ணும்போது கேமராவில் ஒரு சில டீக்ரேடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. பட் ப்ரைஸு அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த OnePlus 13ஓடைய மொபைல் பேஸ் வேரியன்ட் பார்த்திங்கன்னா 66,000 இருக்குது. இப்போ உங்களுக்கு 62,000 கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ அந்த OnePlus 13ஓடைய மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா கேமராக்காக உங்களுக்கு ஸ்பெஷலாக ஹேசல் பிளேடோடைய கொலாபரேஷனில் ஒரு சூப்பரான கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதை விட கம்மியாக தான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் பாயிண்ட் மாதிரி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இவங்க என்ன தான் ஜிஎஸ்டிலாம் கம்மி பண்ணாலும், ஸோ எப்படிலாம் ப்ரைஸ் ட்ராப் பண்ணாலும் ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது 73,000 அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் தோணுது. ஸோ அதே மாதிரி டிஸ்பிளேவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2K டிஸ்பிளே அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ வந்து 1.5K ரெசல்யூஷன். ஸோ அப்போ டிஸ்பிளே அண்டு ரியலில் இருக்கிற கேமரா செட்டப், அந்த ஹேசல் பிளேடு, ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க பிராண்டு அவங்க மொபைலு எப்படியாவது ப்ரைஸ் வச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு சேல் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து இன்னும் கூட அதிகமாக்குவாங்க. ஒருவேளை சேல் குறைஞ்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ப்ரைஸை ட்ராப் பண்ணுவாங்க, இல்லை ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. ஓகே, எனிவே அதே சிப்செட்லேயே பார்த்திங்கன்னா iQOO 15 லான்ச்சிங் ஆன் 26th November. ஸோ இந்த மொபைலுக்கு அதிகமான ஹைப் இருக்குது. ஸோ iQOO அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நானே எக்கச்சக்கமாக வின் பண்ணியிருக்கேன். பட் ஒன்று கூட எனக்கு கிடைச்சதில்லை. எல்லாமே பட்ட நாமம் தான் போடுவாங்க. ஓகே, அடுத்ததாக இதனுடைய லான்ச்சிங் அப்போ பார்த்திங்க அப்படின்னா மேபி ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் OnePlusோடைய ப்ரைஸு. எப்படி பார்த்தாலும் iQOO அப்படிங்கிறது கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வர்றதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் iQOO ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, அப்படி இல்லாட்டி OnePlusஸை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ iQOO மட்டும் இல்லைங்க, இன்னும் 2-3 மொபைல்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் இந்த சேம் Snapdragon 8 Elite Gen 5 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான சிப்செட்டில். ஸோ இன்னொரு மொபைல் Realme GT 8 Pro. ஸோ இந்த மொபைல் 20th November 12 PM லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த Realme GT 8 Pro. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராகவே உங்களுக்கு
சேம் சிப்செட்டில் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ இவங்களும் ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக வச்சாங்க அப்படின்னா இந்த 3 மொபைலில் நீங்கள் எந்த மொபைலில் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ 3 மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஓனர் ஒருத்தர் தான், பிபிகே எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அதனால் இவங்க ப்ரைஸை கம்மி பண்ணுறதும் அதிகமாக்குறதும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு கேம் மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 பவர்ஃபுல்லான மொபைலில் 3மே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிவைஸ் தான். இதில் நீங்கள் ஒரு பெஸ்ட் டீலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுலேயும் பெஸ்ட்டு ஆஃபர்ஸ் இல்லை பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களோ ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரை மறக்காமல் யூஸ் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரியே பிபிகே எலக்ட்ரானிக்ஸில் ஆஃப்லைனில் விவோ, ஓப்போ இருக்குது. ஸோ அதில் விவோ X300 சீரியஸை லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து கம்மிங் சூன் போட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் அப்படின்னும் போது ப்ரைஸ் இன்னுமே அதிகமாக இருக்கும். பட் ப்ராசஸர்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மீடியாடெக் ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போவும் அப்படி தான் மீடியாடெக் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பவர்ஃபுல்லான சிப்செட் தான், பட் ப்ரைஸ் ரொம்பவே ஹையாக தான் இருக்கும். ஸோ விவோவில் X300 சீரியஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ X200 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது X300 ப்ரோ ப்ரைஸில் அதிகமாக இருக்கும். பட் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. ஸோ X300 ப்ரோவில் உங்களுக்கு வீடியோகிராஃபியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபோட்டோகிராஃபியும் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தடவை நீங்கள் X300 ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி அண்டு வீடியோகிராஃபி ரெண்டுலேயுமே ஒரு பெஸ்ட்டு மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஓப்போவில் Find X9 சீரியஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 18th November 12 PM. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைலும் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ப்ராசஸர், பட் ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். மீடியாடெக்கில் பவர்ஃபுல்லான ஒரு ப்ரீமியமான ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். ஸோ இதில் 2 மொபைல் அப்படிங்கிறத போட்டாங்க. ஓப்போ Find X9 அண்டு Find X9 ப்ரோ அப்படின்னு 2 மொபைல். ஸோ இந்த ஓப்போ, விவோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 9500 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான மீடியாடெக் சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய மொபைல்ஸு. ஸோ கடையில் போய் வாங்குறவங்களுக்கு ஒரு சாம்பிள்ஸ் பீஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை பார்த்து அதில் இருக்கிற கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ப்ரைஸுக்கு ஒரு சூப்பரான கேமரா மொபைல் அப்படிங்கிறத எல்லாருமே நம்பிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஓப்போ, விவோவை செலக்ட் பண்ணுவீங்களா, இல்லை அதை விட அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்னாப்ட்ராகன் வேரியண்ட்டில் ஒரு 3 மொபைல்ஸ் அதுவும் ஆன்லைன் டிவைஸை செலக்ட் பண்ணுவீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் என்னுடைய நண்பர்களில் ஒரு சில பேர் வந்து ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்கள கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலே எடுக்க மாட்டேன், எடுத்தேன்னா ஆப்பிள் ஐஃபோன் 17 தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்குது. ஸோ அதனால் இது ப்ரீ புக்கிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக்கு அலுமினியம் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இதில் 256 GB வேரியண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக நிறைய பேர் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஐஃபோன் 16 விட ஐஃபோன் 17 தான் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஐஃபோன் 17 கிடைக்கல அப்படின்னா ஐஃபோன் 15 வேணால் சில பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ எடுத்தால் நான் ஐஃபோன் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா நான் சாம்சங் மொபைல் தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து S25 அப்படிங்கிற சீரியஸில் ஏதாவது செலக்ட் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட்டு சீரியஸ் வரும்போது அந்த புதிய மொபைலில் செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எது எப்படியோ ஆன்லைனில், அதாவது அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட்டில் மொபைல் வாங்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் மொபைல் அப்படின்னும் போது ரியல்மியில் பார்த்தீங்கன்னா GT 8 ப்ரோ லேட்டஸ்ட் மொபைலில் செலக்ட் பண்ணலாம். ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டில் அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா iQ15. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் செலக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிற இந்த OnePlus 15 செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 மொபைலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, பட் மற்ற 2 மொபைலோட ப்ரைஸ் வந்தால் தான் எனக்கு பிடிச்சதை நான் சொல்ல முடியும். ஸோ மேபி IQ நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் OnePlusக்காகவே ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு டெஃபினட்டாக OnePlus தான் பிடிக்கும். ரியல்மி எத்தனை பேருக்கு பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ரியல்மியில் ப்ரைஸ் மட்டும் அஃபோர்டபுளாக வச்சாங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஃப்ளாஷிப்பான OnePlusல 13 எடுத்தீங்க அப்படின்னா 62,000க்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ 62,000 ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டீல் மாதிரி தான் தோணுது. ஸோ இதை விட ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த மொபைலை நிறைய பேர் செலக்ட் பண்ணிவிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியாவில். அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஃப்ளாஷிப்பான ரியல்மியில் 51,000க்கு இப்போ கிடச்சிட்ருக்கிற இந்த ரியல்மி GT 7 ப்ரோவும் நிறைய பேர் செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ரியல்மி பிடிக்கிறவங்க மட்டும்தான் இந்த பர்டிகுலர் மொபைலை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷன் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இது வரைக்கும் பார்த்த மொபைல் லிஸ்ட்டில்
ப்ரைஸை மட்டும் பார்க்காம உங்களுக்கு பிடித்த மொபைல் எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ விவோ X300 சீரீஸா, இல்லை ஓப்போவில் ஃபைண்ட் X9 சீரீஸா, இல்லை ஆன்லைனில் பார்த்த 3 டிவைசஸா. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான், பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வேறு பிராண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று ஆப்பிள் ஐஃபோன் 17, இல்லை சாம்சங்கில் எஸ் சீரீஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி சைனாவிலேருந்து வேறு மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எம்ஐ சீரீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஷியாமியோடைய குரூப்பு. ஸோ அதில் எம்ஐ சீரீஸ் அப்படிங்கிறது ஃப்ளாஷிப்பான ஒரு மொபைலாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பர்டிகுலர் மொபைலில் செலக்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சதை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.